இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஏதாவது கப்பிகள் இருந்தால் அதை சலிச்சிட்டு ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா 6 மாதம் வரைக்கும் கெடாமல் அப்படியே இருக்கும் இந்த மாவு. நெக்ஸ்ட்டு நம்ம உளுந்தங்களி பண்ணுறதுக்கு கருப்பட்டி பாகை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் 1 கப்பு உளுந்த மாவுக்கு 3/4 கப்பு கருப்பட்டி சரியாக இருக்கும். இந்த சக்கரை பாகு ரெடி ஆகட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம மாவு அளந்து எடுத்துக்கலாம். நான் அரைச்ச மாவுலேருந்து 1 கப்பு மட்டும் மாவு எடுத்து தண்ணி ஊற்றி நல்லா கலந்து வச்சுக்க போகிறேன். நம்ம கருப்பட்டி பாகுல ஸ்ட்ரெயிட்டாக கூட சேர்த்துக்கலாம். இப்படி கலந்து சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த கட்டிகள் ஏற்படாமல் இருக்கும். அதனால் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க, பேஸ்ட் மாதிரி. கருப்பட்டி பாகு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு கம்பி பதம் எதுவும் தேவையில்லை. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு கடாயை ஹீட் பண்ணிடுங்க. அதில் கருப்பட்டி பாகை ஃபில்ட்ரு பண்ணி கடாயில் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க உளுந்தங்களி மாவையும் சேர்த்துடலாம். தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கரண்டியை எடுத்துடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. சீக்கிரமாக ரெடி ஆயிடும். கொஞ்சம் தண்ணியெல்லாம் வற்றி கட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இதில் ஆல்ரெடி இனிப்பு எல்லாத்தையும் மொத்தமாக ஒரே டயத்தில் கலந்துட்டோம். அதனால் ஜஸ்ட்டு 4 to 5 மினிட்ஸ் மட்டும் பண்ணால் போதும், சீக்கிரமே ரெடி ஆயிரும். பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு நல்லா கட்டியாகி வந்துருச்சு. இந்த டயத்தில் ஒரு 1/4 கப் போல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/4 கப் எண்ணெயும் முழுமையாக சேர்த்துடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2 பேச்சா பிரித்து சேர்த்துக்கலாம். மீதம் உள்ள ஆயிலையும் திரும்ப சேர்த்துடுவோம். அவ்வளோதான், உளுந்தங்களி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், உளுந்தங்களி ரெடி ஆயிடுச்சு. இதை சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது கூட. எலும்பு தேய்மானம் இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. இப்போ இதை நம்ம டேஸ்ட் பண்ணலாம். நல்லா அல்வா மாதிரி இருக்குது. நீங்களும் இதே போல் இதே மெஷர்மெண்ட்டில் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அர்ஃபான் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈஸியாக சமைக்கலாம், ருசியாக சாப்பிட்லாம். பாய் பாய்.